ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது 6th சம் தான். இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர் ஃபார் √3 + i ஹோல் பவர் n அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், போலார் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணணும். என்ன ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணாலும் போலார் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறது. பட் இங்கே இந்த எக்ஸசைஸில் போலார் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. பட் இது ஆக்சுவலாக 2.8 அதுக்கு முன்னாடி 2.7க்கு இடையில் இருக்கிற எக்ஸாம்பிள் இருக்கிறது ஒரு அதாவது டாபிக்ஸு இங்கே வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது 2-3 மெத்தடில் போகலாம். பட் அந்த மெத்தடை படிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு சம்மை மட்டும் விட்டு வைங்க. விட்டு வச்சுட்டு 2.7 போட்டதுக்கப்புறமா இந்த வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போது இது போலார் ஃபார்முக்கு ஃபார்முலா வந்து r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் i sin தீட்டா. r எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதாவது √(x² + y²). இங்கே எக்ஸுங்கிறது என்னென்னா √3 ரியல் நம்பர், ஒய்ங்கிறது இஸ் நத்திங் பட் இமேஜினரி நம்பர் 1. ஸோ இதுதான் என்னது x அண்ட் y. அப்போது r = √(x² + y²). அப்போ 3 + 1 √4. 4க்கு ரூட் எடுத்தால் என்னது 2. சரி, ரைட். இது ஆரோட வேல்யூ. ஸோ ரெண்டுமே என்னது தான் இங்கே ப்ளஸில் தான் இருக்குது. சரி, ரைட். நோட் பண்ணிக்கோங்க, ரியல் அண்ட் இமேஜினரி. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா எந்த குவாட்ரண்ட்னு பார்க்குறக்கு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா. ஆல்ஃபாங்கிறது என்ன ஃபார்முலானா tan இன்வர்ஸ் ஆஃப் y/x. அப்போது ஒய்யோட வேல்யூ என்னது 1, எக்ஸோட வேல்யூ √3. ஸோ tan வந்து எப்போ √3 இருக்கும், 1/√3 இருக்குன்னா π/6ல். ரைட். இப்போது ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு. டீட்டா கண்டுபிடிக்கணும். டீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், ரியல் நம்பரும் இமேஜினரி நம்பரும் ரெண்டுமே ++. ஸோ அப்போது டீட்டா லைஸ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். என்ன குவாட்ரண்ட்? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா டீட்டா = ஆல்ஃபா. அதே செகண்ட் குவாட்ரண்ட் தேர்டு குவாட்ரண்ட்டுக்கு மாறி இருக்குது. பட் இங்கேக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். டீட்டா = ஆல்ஃபா. டீட்டாவோட வேல்யூ π/6. ரைட். இப்போது ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு. இப்போ ஹோல் பவர் n போடும்போது என்ன ஆகுனா, எல்லா இடத்துலையும் 2n. இங்கே பவரில் வர வேண்டிய என்ன நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சரியா? நான் பவரில் போட்டு எடுத்துகிட்டு வரணும். பட் டேரெக்டாக நான் வந்து cos nπ ப்ளஸ் i sin nπன்னு சொல்லி போட்டுக்கலாம். சரி, ரைட். இப்போது இது வந்து எப்போ வந்து இது 0 ஆகும். ஸோ இது 0 ஆகும்போது ஒன்லி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரியல், பியூர் ரியல் கிடைக்கும். அதே மாதிரி இந்த டேர்ம் 0 ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பியூர் இமேஜினரி கிடைக்கும். பாருங்கள், when n = 6 ஆகும்போது நம்ம என்ன ஆகும்னா, இமேஜினரி பார்ட் வந்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அதே மாதிரி n = 3 அப்படிங்கும்போது என்ன ஆகும், ரியல் பார்ட் 0 ஆகிடும். ஓகேவா? இவ்வளோ தாங்க அதோடைய ஆன்சர். ஸோ லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எப்போ n = 6 ஆகும்போது, அதே மாதிரி n = 3 ஆகும்போது. அதே மாதிரி n = 0 ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பியூர் ரியல் தான் கிடைக்கும். பட் ஆனால் அங்கே நம்ம கொஸ்டினில் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால் n வந்து 0க்கு கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி, ரைட். அவ்வளோதாங்க. ஸோ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், நம்ம கண்டுபிடிச்சாச்சு. n = 6 ஆகும்போது என்ன ஆகணும், பியூர் ரியலாக இருக்கும். அதாவது பியூர் ரியலாக இருக்கும். n = 3 ஆகும்போது பியூர் இமேஜினரியாக இருக்கும். சரியா? ரைட். தட்ஸ் ஆல். ஓகே, தேங்க்யூ.